சைத்தான். அழகான மாதவன், பீச் ஸ்மைல், அதெல்லாம் பிடிக்காத ஆளே கிடையாது. அவரு இப்படி ஒரு படம் நடிச்சிருக்காரா? இவ்வளவு ஒரு கொடூரமான வில்லனா? நம்பவே முடியல. ஆனா நம்பிதான் ஆகணும். நடிச்சிட்டாரு. அதுலயும் தனியா ஒரு ஸ்கோர் பண்ணிட்டாரு. அதுதான் உண்மை. அக்ஷய் தேவகன், ஜோதிகா, அதாவது ஒரு குடும்ப தம்பதிகள். அவங்க 2 பசங்க, பொண்ணு ஒண்ணு பையன் ஒண்ணு. இவங்களுடைய சந்தோஷமான வாழ்க்கையில சாதாரணமா வர ஒரு கதாபாத்திரம் என்னென்ன பண்றான், அதுவும் தன்னுடைய மகள் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்து அழிச்சியை கொடுக்குறாரு. அவனுக்கிட்ட இருந்து அவரு பொண்ணு மட்டும்தான் மீட்கலான்னு அவர் போனா, அங்க பார்த்தா எக்கச்சக்கமா பொண்ணுங்க இருப்பாங்க. கணக்கே கிடையாத மாதிரி ஒரு லிஸ்ட் வரும். எல்லாருக்கும் ஒரு விடுதலை கொடுப்பாரு. அதெல்லாம் அந்த சீன் கிளைமேக்ஸ் நான் சுருக்கமா சொல்லிட்டேன். இதை நோக்கி படம் இவ்வளவு நேரம் டிராவல் பண்ற விஷயம் நம்மள வந்து தூக்கி அப்படியே மிரட்டிடுது. இசை, இந்த ஒளிப்பதிவு இவ்வளவு அற்புதமா இருக்கு. பிரமாதமா கொடுத்துருக்காங்க. லொகேஷன் ஒரே வீடு தான், எல்லா வசதிக்கும் ஒரு வீடு. அவங்க அவ்வளோ ரிச் ஃபேமிலி தான். அவங்க வீட்டுக்குள்ள நடக்கிற விஷயங்களை போர் அடிக்காம நமக்கு காட்டி மிரட்டி இருக்காங்க படக்குழுவினர். உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம். அவங்க பொண்ணு நடிச்ச ஜான்கி மோட்வாலா சின்ன வயசு தான், ஆனா சூப்பரான நடிப்பு, மெச்சூரிட்டியான நடிப்பு. அப்புறம் பையன், சுட்டி பையன், அழகா கண்ணாடி போட்டுக்கிட்டு விளையாட்டு காட்டுவான். அங்கத்து வாழ்த்துக்கள் கண்ணா, கங்க்ராட்ஸ். நான் தமிழ்ல சொல்றேன், அண்டர்ஸ்டாண்ட், புரிஞ்சுப்பீங்க நம்புறேன். வாழ்த்துக்கள், சூப்பர் நடிப்பு. ஏன் முக்கியமா அங்கத்தை பாராட்டுறேன்னா, அவன் தான் படத்துக்கு கீயே. அவன் சொல்ற ஒரு விஷயம் தான் அவங்க அப்பாவுக்கு ஒரு டக்குன்னு ஒரு விஷயத்த செய்ய வச்சு கிளைமேக்ஸ்ல சூப்பரா அது ஒர்க் அவுட் ஆகும். லோ பேட்டரின்னு சொல்லுவான், ஆனா நமக்கு எல்லாம் பேட்டரி கொடுக்குற சார்ஜ் ஏத்துற சீன் அதுதான். அது கரெக்டா நீங்க படம் பார்க்கும்போது பாருங்க, அந்த சீன் ஒர்க் அவுட் ஆகும். அக்கா கூட செல்ல விளையாட்டு, அந்த அந்த ஒரு சீண்டல், அப்புறம் வந்து ஒத்துக்கிறது, அக்கா பாசம் மேல, அக்கா விளையாட்டு போனா அக்கா தான் வரணும். அப்படி ஒரு வாட்டி கூடும் போது மாதவன் அவர் கதாபாத்திரம் வந்து ஆடு ஆட்டத்துல அவனையே கொலை பண்ண போவான். அதாவது அக்கா வந்து தம்பியை கொலை பண்றது போற மெர்டல் சீன்லாம் சீட்டு நுணுக்கி வரன்னு சொல்றேன் இல்லையா, அப்படிதான் நம்ம வந்து ஆடியன்ஸ் கண்டிப்பா வராங்க. அந்த அளவுக்கு கேமரா அவ்வளவு பிரமாதமா பண்ணிருப்பாரு. இசை முக்கியமா ஆர்ஆர் மிரட்டி இருக்காங்க நம்மள வந்து டர்ன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி ஆகுது. டே விட்டுறாவனா, டே பாவண்டான்னு கண்டிப்பா நம்ம கதருவோம் நம்ம சைட்ல. அது அப்படிதான் இருக்கு அந்த சீனு. எப்ப காப்பாத்தினவன் எப்படியாவது இவரு அதையும் மீறி போட்டு மண்டையில சரியான அடி விழும். அப்பயே ஒரு பயம் வரும். ஆனா ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி அந்த சீன் அப்படியே காப்பாத்துற மாதிரி பண்ணிடுவாங்க. அந்த தூக்க காலத்திலயும் ஒரு விஷயம் சொல்லுவான், லோ பேட்டரின்னு. அதுதான் அவருக்கு ஒரு விஷயத்த கொடுத்து அவரை அதாவது சைத்தான் உத்தரவு கேட்டா அவர் கட்டுப்பாடு இருக்கிறவங்களாம் நடப்பாங்க, ஒபே ஆர்டர். அதுக்கு ஒரு டைலாக் மாதவன் சைக்கிள் கேப்ல விடுவாரு. அதை கரெக்டா இவர் நோட் பண்ணிட்டு அதை அந்த இடத்துல ரெக்கார்ட் பண்ணிட்டு டிஜிட்டல் எப்படி ஒர்க் ஆகும், அதாவது பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். இந்த பேய் பிசாசு பில்லி சுனி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்மள நல்லது செய்யணும்னா அங்க ஒரு காப்பாத்தணும், நம்ம குழந்தைய காப்பாத்தணும். அதுவும் அங்க போயிட்டு அவ்வளவு குழந்தைங்களை பார்த்த உடனே எல்லாம் பொண்ணுங்க எவ்வளவு வேதனைப்படுவாரு. அப்ப இதை செய்ய அந்த டயலாக் ஆடியோ போட்ட அடுத்த செகண்ட் தான் நமக்கு உயிர் வரும். ஏன்னா முக்கியமான கட்டம் அது. அதை முடிஞ்ச உடனே ஒரு கவுண்டிங் வச்சுட்டே இருப்பாரு அவரு. கொஞ்சம் இந்த மாதிரி உற்சாகமா ஒரு நாடகம் போயிட்டு இருக்கும். அது முடிஞ்சதும் ஒரு பலி கொடுக்க போறாரு, ஒரு விஷயம் தெரிஞ்சு போகுது. கரெக்டா அந்த இடத்துல அதை பிளே பண்ணுவாரு. எல்லாம் அப்படியே தலைகீழா மாறும். அங்க ஒரு ஸ்டண்ட் நடக்கும். அந்த ஸ்டண்ட் இந்த சொல்லும் போது ஃபாரஸ்ட்ல நடக்கிற ஸ்டண்ட் பாத்தீங்கன்னா சின்ன ஸ்டண்ட் தான் இவங்களுக்குள்ள. அதுவே அவ்வளவு சூப்பரா இருக்கும், பவர்ஃபுல்லா இருக்கும். ஸ்டன் மாஸ்டர் அந்த குரூப்புக்கு நம்ம கண்டிப்பா பாராட்டுல தெரிஞ்சாகணும். மேல இருந்து விழுவாரு, கையில அடி போட்டோம், கத்தியில குத்து விழும், அதெல்லாம் கவலை இல்லை, என் பொண்ணை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி. அதுதான் அவங்க அட்டாக்கு. ஜோதிகா மேடம் சூப்பரா நடிச்சிருக்காங்க. ஒரு அம்மா பாசத்தை காட்டுறது. பொண்ணுக்கு இந்த பிரச்சனை வந்த உடனே எவ்வளவு பயப்படும், அந்த கண்ணை காட்டுவாங்க, கதறுவாங்க. இதுக்கு மேல என்ன இருக்கு, நம்ம பொண்ணு நம்ம கண்ணதில் இப்படி நாசமாகறாளே, அவளை எப்படி காப்பாத்துறதுன்னு இயலாமை, முடியலையே, என்ன பண்ண போறோம், யார் வந்து நம்ம பொண்ணை காப்பாத்துவாங்க, நாம தான் காப்பாத்தி ஆகணும், அதுக்கு ஏதாவது செஞ்சாகணும்னு சொல்லிட்டு செய்யறது. அப்புறம் அந்த பையனுக்கு அடிப்பட்ட உடனே அவனை காப்பாற்ற துடிக்கிறது. இப்போ ஒரு விஷயம் என்னன்னா, தற்காப்புன்ற ஒரு விஷயம் ஒண்ணு, இன்னொன்னு எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். கார் இருக்கு வீட்டுல, டிரைவிங் தெரியாதுன்னு எவ்வளவு கஷ்டம், டிரைவிங் தெரிஞ்சு வச்சுக்கணும். அவங்க உடனே டிரைவ் பண்ணி போய் குழந்தைய காப்பாற்றணும், தனியா போறது, இது எல்லாமே பாராட்டப்பட வேண்டிய விஷயம். திடீர்னு ஒரு சைக்கிள் யூஸ் பண்ணா அந்த சைக்கிள் தான் போவாரு. நீங்க நம்ப மாட்டீங்க, நம்பிதான் ஆகணும். இந்த காலத்துல சைக்கிள்ல போய் தான் அந்த விஷயத்த, ஒரு ஃபாரஸ்டுக்குள்ள நடக்கிற விஷயத்த போய் அவர் தடுப்பாரு. அது ஒரு அக்கிரமத்தை. அதுக்கெல்லாம் நல்ல டைரக்டர் வந்து கற்பனை நல்லா விளையாடி இருக்காரு. நம்ம ரசிகர்கள் அந்த நம்பி இப்படி கதையை கொடுத்தா ஜனங்க ஏத்துப்பாங்க, இந்த மொழிபேதெல்லாம் கிடையாது. அதுதான் அந்த சக்சஸ் தான் படத்துக்கு. படம் பேர் சைத்தான் தான், ஆனா சக்சஸ் ஆன ஹீரோ. படக்குழுவினர் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.